அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் குரு பகவான் லக்னம் முதல் 12 பாவங்களில் நின்றால் என்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். தனக்காரகன் குரு பகவானே, குழந்தைக்காரகனும் குருவே. ஜாதகத்தில் ல என்று போட்டுள்ள இடமே 1வது வீடாகும். திரையில் பாருங்கள். 1ல் குரு நின்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். லக்னத்தில் குரு திக்பலம் அடைகிறார், அதாவது திக்பலம் பெற்று வலிமை அடைகிறார். லக்னத்தில் குரு நிற்பது சிறப்பான ஒன்றாகும். தேவகுரு 1ல் நின்றால் முக அழகு உடையவராக இருப்பார்கள், நல்ல கவர்ச்சியாக இருப்பார்கள். லக்னத்தில் குரு நிற்க நல்ல புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். மற்றவர்களுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனை நல்லா கூறுவார்கள். மிகவும் புத்திசாலித்தனமாக இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதில் ஆன்மீகத்தை நோக்கி செல்வார்கள். ஆன்மீகவாதி. மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கும் எண்ணம் குறைவு. லக்னத்தில் குரு உச்சமானால் ஜாதகத்தில் தோஷம் இருந்தாலும் அவை நீங்கிவிடும். கல்வி ஞானம் அறிவு உடையவர்கள். தான தர்மம் செய்யும் சிந்தனை இவர்களுக்கு உண்டு. நல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய நபர். இரக்க குணம் உடையவர்கள். குழந்தைகள் மூலமாக ஆதாயம் மற்றும் மகிழ்ச்சி இவர்களுக்கு கிடைக்கும். குரு 1ல் நிற்க 5, 7, 9 இந்த 3 பாவங்களையும் குரு பார்ப்பார். குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு. இவை அனைத்தும் குரு 1ல் நின்ற பலன். அடுத்து குரு 2ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம் ஆகும். குரு 2ல் நின்றால் குரு பக்தி உடையவர்கள். நல்ல வார்த்தையால் நல்லா வாதாடுவாங்க. விசேஷ கல்வி வித்தைகள் நிறைய கற்கக்கூடியவர்கள். நல்ல பேர் புகழுடன் வாழக்கூடியவர்கள். திருமணம் வாலிப வயதிலே நடக்கும். அரசாங்க ஆதரவு இவர்களுக்கு கிடைக்கும். 2ல் குரு நின்றால் அவர்கள் சொன்ன வாக்கு பலிக்கும். பொதுவாக ஜோதிடர், இந்த குறி சொல்கிறவங்க, இவங்களுக்கு 2ல் குரு நின்றால் அவர்கள் சொல்லும் வார்த்தை அப்படியே பலிக்கும். 2ல் குரு நின்றவர்கள் ஆசிரியர், ஜோதிடம், ஆலோசனை வழங்குதல், பள்ளி சம்பந்தமான வேலை, வங்கி, கணக்கு சம்பந்தமான வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம் உண்டு. நல்லா சூப்பராக பேசக்கூடிய நபர். கொழுப்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. கொழுப்பு சம்பந்தமான உணவுகளை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இவை அனைத்தும் குரு 2ல் நின்ற பலன். அடுத்து குரு 3ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். 3 குருவில் நின்றவர்களுக்கு சகோதரர்கள் நல்ல சிறப்பான நிலையில் இருப்பார்கள். 3ல் குரு நின்றால் பேராசை குணம் உடையவராக இருப்பார்கள். இவர்கள் கையில் பணம் தங்காது, வீண் விரயமாகும். கடவுள் பக்தி அதிகமுடையவர்கள். தைரியம் குறைவான நபர். இவை அனைத்தும் குரு 3ல் நின்ற பலன். அடுத்து குரு 4ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். 4ல் குரு நின்றால் சொந்த வீடு, வாகனம், சொத்துக்கள் போன்றவை கிடைக்கும் யோகம் உண்டு. சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும். உறவினர்கள் நல்ல அன்பாக இருப்பார்கள். உறவினர்கள் உங்கள் மீது அதிகம் பாசம் காட்டுவார்கள். 4ல் குரு நின்றால் 2ஆம் இடத்தில் குரு நின்றது போல் ஆசிரியர், வங்கி, கணக்கு சம்பந்தமான வேலை, ஜோதிடர், மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல் போன்றவைகளின் மூலம் வருமானம் கிடைக்கும். 4ல் குரு நின்றால் நீண்ட நாட்கள் வாழலாம், அதாவது தீர்க்கமான ஆயுள் உண்டு. நல்ல செல்வாக்கு உடையவராக இருப்பார்கள். எந்த வேலை எடுத்தாலும் ஒரு பெரிய அதிகாரியாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க தொடர்பு அல்லது அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. பலவிதமான வித்தைகளில் வல்லவராக இருப்பார்கள். தாயார் வழி மூலமாக செலவுகள் அதிகம் ஏற்படும். இவை அனைத்தும் குரு 4ல் நின்ற பலன். அடுத்து குரு 5ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 5ல் குரு நிற்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம்.
5ல் குரு நின்றால் சாஸ்திர ஞானம் அதிகமுடையவர்கள், ஆனால் குழந்தைகள் குறைவு. மேக்சிமம் பெண் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு உண்டு. கல்வி மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்கள், நல்ல மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள். அரசு வழியில் ஏதாவது ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். 5ல் குரு நின்றால் தான தர்மம் செய்வார்கள். இல்லாதவர்களுக்கு உணவு அளிக்கக்கூடியவராக இருப்பார்கள். இரக்க குணம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். நல்ல எண்ணங்கள் அதிகம் உடையவர்கள். எதிரிகளை வெல்லக்கூடியவர்கள். பூர்வீக சொத்து இவர்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு அறிவுரை நன்றாக சொல்வார்கள். இவை அனைத்தும் குரு 5ல் நின்ற பலன். அடுத்து குரு 6ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 6ஆம் இடம் என்பது நோய், எதிரி, கடனை குறிக்கும் சத்துருஸ்தானமாகும். 6ல் குரு நிற்க எதிரிகளை கண்டு பயந்து ஓடக்கூடியவராக இருப்பார்கள். மனசோர்வு உடையவர்கள், தைரியம் குறைவானவர்கள். வீண் நஷ்டங்கள் வாழ்வில் அதிகம் ஏற்படும். வங்கி கடன் இவர்களுக்கு எளிதில் கிடைக்கும். நல்லா சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார்கள். ஆனால் எல்லாம் வீணாக செலவழியும். 6ல் குரு நின்றால் உடல் உபாதை, நோய்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் உணவுகளில் கவனம் செலுத்துங்கள். வாயு தொல்லை, வயிறு சம்பந்தமான கோளாறு, நீரிழிவு நோய், கொலஸ்ட்ரால் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்புண்டு. எனவே 6ல் குரு நின்றால் சற்று கவனமாக இருங்கள். இவை அனைத்தும் 6ல் குரு நின்றால் நமக்கு கிடைக்கும் பலன்கள். அடுத்து குரு 7ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். 7ல் குரு நின்றால் மிகவும் சிறப்பான ஒன்றாகும். 7ல் குரு நின்றவர்கள் நல்லா படித்திருப்பார்கள். நல்ல உத்தமனாக வாழக்கூடியவர்கள். பணவரவு அதிகம் வரும். காம உணர்வு அதிகமுடையவர்கள். 7ல் குரு நின்றவர்களுக்கு நல்ல ஒழுக்கமான மனைவி அமைவார்கள். 7ல் குரு நின்றவர்கள் நல்ல தைரியமானவர்கள். தர்மபத்தினி உடைய மனைவி இவர்களுக்கு அமைவார்கள். மனைவி வழி மூலமாக இவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அதாவது மனைவி வழி மூலமாக லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. இவை அனைத்தும் குரு 7ல் நின்ற பலன். அடுத்து குரு 8ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். 8ல் குரு நின்றால் தீர்க்க ஆயுள் உடையவர்கள். வெளிநாடுகளுக்கு செல்லும் யோகம் குரு 8ல் நின்றால் உண்டு. குழந்தைகள் வழியில் நிறைய அவமானங்கள் சந்திக்க நேரிடும். 8ல் குரு நின்றால் உங்களது பணம், நகை திருடு போக வாய்ப்புண்டு. எனவே நகைகள், பணத்தை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இவை அனைத்தும் குரு 8ல் நின்றால் உண்டாகும் பலன்கள். அடுத்து குரு 9ல் இருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். நல்ல ஞானம் உண்டு. கல்வி உண்டு. வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் பல உண்டு. அரசு வழி லாபம் உண்டு. நல்ல பணக்காரர்களாக வாழக்கூடியவர்கள். நல்ல பக்திமான், கடவுள் பக்தி அதிகமுடையவர்கள். நல்ல பெயர் புகழோடு வாழக்கூடியவர்கள். 9ல் குரு நின்றால் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். பெரியவங்க மீது நல்ல அன்பு மரியாதை உடையவர்கள். ஆலோசனை கூறுவதில் வல்லவர்கள். நிர்வாகத்திறன் உடையவர்கள். 9ல் குரு நின்றவர்களின் தந்தை பண வசதி உடையவராக இருப்பார்கள். 9ல் குரு நின்றவர்களின் அப்பாவுக்கு சொந்த வீடு, இடம் இருக்கும். இவை அனைத்தும் குரு 9ல் நின்ற பலன். அடுத்து குரு 10ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழிலை குறிக்கும். இந்த 10ல் குரு நின்றால் நல்ல மத நம்பிக்கை உடையவர்கள். அரசியல் தொடர்பு அல்லது ஆதாயம் கிடைக்கும். நல்ல நிம்மதியான குடும்ப வாழ்க்கை அமையும். நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து மிக்க கௌரவமான வாழ்க்கை கிடைக்கும். தொழில் கடன் எளிதில் கிடைக்கும். வாகனங்கள் அதிகம் உண்டு. அந்த வாகன யோகமும் இந்த 10ல் குரு நின்றவர்களுக்கு உண்டு. நீதிபதி, அரசு துறை, ஆசிரியர், பேங்க், ஜோதிடம், ஆடிட்டர், ஆன்மீகம், அட்வொகேட் போன்றவை ஆகும் வாய்ப்பு குரு 10ல் நின்றால் உண்டு. இவை அனைத்தும் குரு 10ல் நின்ற பலன். அடுத்து குரு 11ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். 11ல் குரு இருக்க நல்ல வளமான வாழ்க்கை உண்டு. நல்ல தைரியசாலி. செல்வங்கள் எளிதில் சேரும்.
பணக்காரர்களாக இருப்பார்கள். மூத்த சகோதரர் அல்லது சகோதரியின் வாழ்வு சிறப்பாக இருக்கும். இசை, ஆடல் பாடல்களில் அதிக ஆர்வம் உடையவர்கள். நல்ல குணமுள்ள மனைவி இவர்களுக்கு அமைவார்கள். ஆணாக இருந்தால் மனைவி மூலமாக லாபம் கிடைக்கும். பெண்ணாக இருந்தால் கணவன் மூலமாக லாபம் கிடைக்கும். இவை அனைத்தும் 11 குரு நின்றால் கிடைக்கும் பலன். குரு 12 நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன விரயஸ்தானமாகும், மோட்சஸ்தானம் என்றும் கூறலாம். குரு 12 நிற்க வெளியிடம் மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டு. நல்ல ஆன்மீக ஞானம் உடையவர்கள். பொருள் நஷ்டம், பண நஷ்டம் அதிகம் ஏற்படும். புத்திர பாக்கியம் குறைவு. இந்த குழந்தை வழி மூலமாக அதிக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த குழந்தை வழி மூலமாகவே அதிக விரயங்கள் ஏற்படும். குழந்தை தாமதமாகத்தான் பிறக்கும். கையில் பணம் இருக்காது. கல்வி அறிவு உடையவர்கள். இந்த பதிவில் குரு பகவான் லக்னம் முதல் 12 வீடுகளில் நின்றால் என்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துள்ளோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த பதிவின் கீழே கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.